ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி. பட் இது நார்மலாக நம்ம பண்ணுறதை விட முட்டையில் குழிப்பணியாரம் செஞ்சு அதில் குழம்பு பண்ணியிருக்கேன். குழிப்பணியார குழம்பு எப்படி பண்ணான்னு ஷேர் பண்ணுறவாங்க. இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது நார்மல் பிராய்லர் கோழி முட்டை தான். உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம், அது ரொம்ப ஹெல்தி. இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் செஞ்சு குழம்பு செய்கிறதுக்கும் நார்மலாக நம்ம குழம்பு செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, நம்ம கம்மியான முட்டை இருந்தால் கூட நமக்கு குழிப்பணியாரம் நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ குவான்டிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதை நம்ம எல்லா முட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் போல் ஆம்லேட்லாம் பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்ப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். பட் என்ன, நம்ம குழிப்பணியார கல்லில் ஊற்றிட்டு எடுக்க போகிறோம், அதான் வித்தியாசம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நான் 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை இந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா நம்ம அடித்து விட்டோம்னா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம குழிப்பணியார கல்லை ஊற்றும்போது நல்லா பஃப்னு வரும் நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். லைட்டாக நுர வந்திருக்கு பாருங்கள், அந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். இப்போ அதை சைடில் வச்சுருக்கேன். குழிப்பணியார கல்லை நான் சூடு பண்ணியிருக்கேன். கல் நல்லா சூடானதும் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஜாஸ்தி வேணாம் நமக்கு, ஏன்னா அப்புறம் எக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும் நமக்கு. 1/4 டீஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான்ஸ்டிக்குன்றதுனால நான் ஆயில் கம்மியாக விட்டுருக்கேன், எனக்கு பெருசாக ஒட்டாது. இன்கேஸ் உங்ககிட்ட இரும்பு கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உடனே நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குழியாக நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாகவும் ஊற்றிடாதீங்க, ஒரு 3/4 குழிக்கு வர அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அது வெந்து வரும்போது மேலே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். எல்லாமே நமக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 3/4 குழிக்கு ஊற்றுனீங்கன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா பொறுமையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு பக்கம் நல்லா குக் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒயிட்டாக வந்துடும் மேலே ஸோ அந்த எல்லோலாம் தெரியாமல் நல்லா ஒயிட்டாக அடியில் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபோக்கை வச்சுட்டோம், இல்லை 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சைடில் முதல்ல நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா திரும்பிக்கும். நம்ம திருப்பி விட தேவையில்லை, நீங்கள் ஒன் சைடு எடுக்கும்போதே அழகாக திரும்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சப்பையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ அடிப்பக்கம் திருப்புறதுக்கப்புறம் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். 2 சைடுமே உள்ளேயுமே நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். இது அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக, செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது நம்ம குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போதும் உள்ளே அந்த குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி இருக்கும். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நான் ஃபோக்கு வச்சு நல்லா செக் பண்ணிட்டேன். உள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த 4 முட்டைக்கு எனக்கு 7 + 4 11 குழிப்பணியாரம் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ 2 டைம் நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நான் நார்மல் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு நான் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி அண்ட் 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட பிரிஞ்சி இலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்,
அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் நார்மலாக நம்ம கிரேவி குழம்புலாம் செய்யும்போது எப்படி நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எப்போவும் நான் சொல்கிறது தான், வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குறீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக வெங்காயம் வந்து நமக்கு வதங்கி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா மேஷ் ஆகி வெங்காயத்து கூட ஒன்று சேர்ந்து வரும் அண்டு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடலாம். ஸோ லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். சாரி, நான் பேஸ்ட்டாக எடுக்கலை, லைட்டாக வந்து தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா நம்ம இடிப்போம் இல்லையா, சின்ன உரல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ லைட்டாக தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து மசாலா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் கலருக்காக தான். அண்ட் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே மசாலா சேர்க்கும்போது அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் மசாலா சேர்த்ததுமே அது கறிய ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுனாலே நமக்கு ஓரளவு பச்சை வாசம் வந்து போயிடும். அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கும்போது நல்லாவே நமக்கு குக் ஆகிடும். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து லேசாக வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணி வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடுறேன். நான் 2 கிளாஸ் தண்ணி வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புளிப்பணியாரத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடணும். குழம்பு நல்லா திக்காயிட்டு வரும்போது நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிப்பணியாரத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குழம்பு வந்து நமக்கு தண்ணி எல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அடுத்து நம்ம புளிப்பணியாரம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுவோம். அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தை எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு குழம்பெல்லாம் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. ஸோ கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஸோ அந்த குழம்பெல்லாம் நல்லா அது உள்ளே இறங்குனா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்க உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்களா, நம்ம சேர்த்துருந்த பணியாரம் எல்லாம் குழம்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறிட்டு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நான் தாளிக்கும் போது சேர்த்துருக்க மாட்டேன், பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதில் கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ கருவேப்பிலை லைட்டாக பிச்சு போட்டுட்டு வந்து நல்லா கிளறிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்டிலே தான் சேர்க்குறேன்.
நல்ல ஒரு டைம் கிளறிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு சூப்பரான டேஸ்டியான முட்டை குழிப்பணியார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பட் நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழிப்பணியார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.